டாக்டர் அர்ஜுனாவை நீங்கள் சிறையில் தள்ளினா போல் என்ன 7ஆம் தேதி வரைக்குமா சிறை தள்ளி நீங்கள் சிறையில் தள்ளினா போல் நீங்கள் ஜெயிச்சிட்டீங்களன்னு நினச்சி கொண்டிருக்கிறீங்களா? அப்படியெல்லாம் நினைக்காதீங்க. ஏன்னா வேற நீங்கள் சிறையில் தள்ளினா போல் வேறு எல்லாத்தையும் மக்களை காப்பாற்றுறதை விட்டுட்டு ஓடி ஒழிய போகிறாருன்னு வச்சிங்களா? சி அவர் இன்னும் பயம், அந்த பயங்கர பலத்தோடு வருவார். என்ன இன்னும் நல்ல எனர்ஜியோடு வருவார். அவர் சிரித்த முகத்தோடையே வருவார். என்ன மக்களுக்காக செயல்படுறவன், கடவுள் மூலம் அனுப்பி வைக்கிறவன். உங்களோட ஜிஜிபிஎலுக்கெல்லாம் அவங்க பயப்பட போகிறது இல்லை. அவங்க மக்களுக்காக செயல்படுறவன், தன்னை உயிரையே அவன் விடுறதுக்கு தயாராக இருக்கிறாங்கள. என்ன அப்படித்தான் டாக்டர் அர்ஜுனா இருக்கிறாங்க. பார்க்கவே தெரியுது. மக்களுக்காக சிறைக்கு போனவர் என்றால் அவர் அப்படி மக்களை நேசிக்கிறார். நீங்கள் அவரை நீங்கள் சிறைக்கு அனுப்பி நீங்கள் அவரை நல்லா ஸ்ட்ராங் படுத்திட்டீங்கள். அதுக்கு இந்த மாஃபியா கூட்டங்களுக்கு தான் சல்யூட் அடிக்கணும். நீங்கள் பாவம் தான், என்ன செய்கிறேன்னு தெரியல. எப்படியெல்லாம் அனுப்பி எப்படியெல்லாம் வேற நசுக்கலாம்னு பார்த்து கொண்டிருக்கிறீங்க. அது ஒரு போதும் கூட இது இனிமேல் வேஸ்ட்டு எண்ணத்தில். நீங்கள் இனிமேலாவது இவ்வளோ காலமும் குற்றம் செய்துட்டீங்க. ஓகே, அதை டாக்டர் அர்ஜுனா வழியில் கொண்டு வந்துட்டார். இனிமேலாவது நீங்கள் அங்கே இருக்கிற எல்லாரும் மக்களுக்காக சேவை செய்ய தொடங்குங்க. என்னதுக்கு அப்படி மக்களோட உயிரை எடுத்து அந்த பணம் உங்களுக்கு பிரயோசனப்படுமா? நீங்கள் என்னென்ன நித்திர ஓடுற நீங்களன்னு தெரியல. என்ன எங்களுடைய டாக்டர் அர்ஜுனாண்ட சிரிப்பை நீங்கள் நிப்பாடலாமன்னு யோசிச்சிங்களா? அதில் அவர் இதை விட்டு ஓடிடுவார்னு வச்சுட்டிங்களா? அப்படியெல்லாம் நீங்கள் லேசில் கனவு காணாதீங்க. என்ன அதெல்லாம் ஒருபோதும் பலிக்காது. மக்களும் அவரை விடமாட்டாங்க. என்ன அவர் மக்களுக்காகவே ஜெயிலுக்கு போயிட்டாரண்டா பாருங்களேன் எப்படி இருக்குண்டு. தயவுசெய்து அவரை நீங்கள் வாழ விடுங்க. என்ன மக்களுக்காக வாழ விடுங்கோ. அவர் கடவுளின் பிள்ளை, மக்களின் பிள்ளை. லீவ் ஹிம் அலோன்.